அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த சதுர்த்தி அன்று செய்யப்படும் விரதங்களை பார்ப்போம். சதுர்த்தி அன்று ஒவ்வொரு மாதமும் செய்யப்படும் விரதங்கள் ஒருவனுக்கு இப்பிறவியிலேயே சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை தருகின்றன. வாழ்வின் முடிவுக்கு பிறகு அவன் சம்சார சாகரத்தை கடந்து, அதாவது சம்சார கடல் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாகரத்தை கடந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவான் அப்படின்னு போட்டிருக்கு. மாசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் சதுர்த்தியில் இவ்விரதத்தை தொடங்க வேண்டும். கணபதியை ஆராதிக்க வேண்டும். அன்றைய தினம் விரதம் இருப்பவன் உபவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். உபவாசம் என்றால் உண்ணாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். மறுநாள் பஞ்சமி அன்று எள்ளு சாதத்தை பகவானுக்கு நிவேதம் செய்தல் வேண்டும். இது அவனுக்கு வாழ்வில் ஆனந்தத்தையே தரும். பகவானுக்கு பிரியமான மலர்களை மோதகம் எனப்படும் கொழுக்கட்டையும் நிவேதனம் செய்ய வேண்டும். புரட்டாசி மாதத்தில் வரும் சதுர்த்தியில் இவ்விரதத்தை செய்பவன் சிவலோகத்தை அடைகின்றான். பங்குனி மாதத்தில் வரும் சதுர்த்தியில் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவன் எல்லாவித தடைகளும் நீங்க பெறுவான். அந்த சதுர்த்தி அவிஞ்ஞா சதுர்த்தி என்ற பெயர் கொண்டதாகும். சித்திரை மாதத்தில் வரும் சதுர்த்தியில் இவ்விரதத்தை கடைபிடிப்பவன் தன் சந்தோஷத்தையே அடைவான் அப்படின்னு போட்டிருக்கு. சதுர்த்தி விரதம் எல்லாருமே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னும் நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இருக்கும். சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியும் அங்கே இருக்கும். அப்போ அவங்க அங்கே மாதத்தில் ஒரு முறை வருகின்ற சதுர்த்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இது சதுர்த்தி விரதம். சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்களை விளக்கக்கூடியது. இது ரொம்ப எளிமையான முறையில் விநாயகர் பெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய சதுர்த்தி விரதம். இதை நம்ம மேற்கொள்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை செய்யறதுக்கு எல்லோரும் முற்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.